திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சங்கு வழிபாட்டிற்கு உரியதா கருதப்படுது. அதுலேயும் குறிப்பா கிடைக்கிறதுக்கு அரிய வலம்புரி சங்கு ஆன்மீகத்துல மிக முக்கிய பங்கினை வகிக்குது. அத்தகைய வலம்புரி சங்கின் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்ல வலம்புரி சங்கு அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தா குபேரன் அருள், மகாலட்சுமியின் நித்திய வாசம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது ஐதீகம். கடல்ல இருக்கக்கூடிய ஒரு வகை நத்தையின் கழிவு மூலம் ஓடு மாதிரி உருவாகி வர்றதே சங்கு அப்படின்னாலும், குபேரன் அருளை பெற்று தருவது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. வலம்புரி சங்கில் தீர்த்தம் துளசி இட்டு பூஜை செஞ்சு மங்கள ஸ்நானம் செய்யறதால நமக்கு பிரம்மகத்தி தோஷம் இருந்தா அது நீங்கிடுமா? வலம்புரி சங்கில் வைத்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்கிடும். 4000 திவ்ய பிரபந்தத்துல சங்கு நாதத்தால் ஆழ்வார்கள் பக்தி பரவசம் அடையறத பேதாண்ட பெதுவி அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடுறாங்க. வாஸ்து தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில் துளசி தீர்த்தத்தை சங்கில் வச்சு பிரதி வெள்ளி தெளித்து வர தோஷம் விலகி நலன் உண்டாகும். செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாய் தோறும் வலம்புரி சங்குல பால் வச்சு அங்காரக பூஜை செய்ய தோஷம் விலகி திருமணம் நடைபெறுமா? நாம் வழிபடும் தெய்வத்திற்கு வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்யறதால 10 மடங்கு அபிஷேகம் செஞ்ச பலனை பெறலாம். பிறந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்தா வலம்புரி சங்குல நீர் ஊற்றி அதில் ருத்ராட்சம் இட்டு அதில் ஊறிய நீரை குழந்தைக்கு கொடுக்க காய்ச்சல் நீங்குமா? பூஜை அறையில ஒரு சிறு தட்டுல அரிசியை பரப்பி அதுல சங்க வச்சு பூ பொட்டிட்டு வணங்கி வந்தா உணவு பஞ்சம் இருக்காதாம்.